யாத்ராகமம் 25வது அதிகாரம். யாத்ராகமம் 25 வசனங்கள் 1 மற்றும் 2. கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. போதும், மோசேட்ட சொல்றாரு, இஸ்ரேல் புத்திரர்ல எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி சொல்லுன்றாரு. காணிக்கையை கொண்டு வர சொல்லுன்னு கேட்கிறாருங்க. யார்கிட்டலாம் கொண்டு வர சொல்லி கேட்கிறாருன்னு அடுத்தது சொல்வது, மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. கொண்டு வர சொல்றாரு. யார்கிட்ட இருந்து வாங்க சொல்றாருன்னா, மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுக்கிறவங்கள்ட்ட தான் வாங்க சொல்றாரு. இதைத்தான் பவுல் 2 கொரிந்தியர் 9, 7, 8 வசனம் அதை தான் பவுல் சொல்றாரு. அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுத்தவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். அங்க யாத்ராகமத்துல என்ன சொல்றாரு? மனப்பூர்வமாயும் உற்சாகமாயும் கொண்டு வர்றவனிடத்துல எனக்கு காணிக்கையை வாங்குன்றாரு. இதைதான் பவுல் இங்க சுற்றி காட்டுகிறார். அப்ப பழைய ஏற்பாட்டுல புதிய ஏற்பாட்டுல மாறாம இருக்கிற ஒரே விஷயம்னா என்னன்னா, அது கொடுக்கிறது. காணிக்கையும் தசமபாகமும் எப்படி கொடுக்கணும்ன்ற அந்த விதம் கூட கொஞ்சம் கூட மாறல. மனப்பூர்வமாயும் உற்சாகமாயும் கொடுக்கணும், விசனமாயும் கட்டாயமாயும் அல்ல.